Hi friends, நம்ம பார்க்க போகிற திரைப்படம் கோஸ்ட் பஸ்டர்ஸ் ஃப்ரோசன் எம்பையர் தான். இந்த படத்தோட கதை பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நியூயார்க்கில் வந்து 1904 ஒரு மியூசியத்துக்குள்ளே போவாங்க. அங்கே எல்லாம் ஒரே பணிஞ்சு அப்படியே எல்லாமே சுக்குநூறாக உடையும். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு சேசிங்கு. அப்போ அதில் வந்து ஒரு கலைப்பொருளை வந்து கண்டுபிடிப்பாங்க. அந்த பொருள்லேருந்து எப்படி பேய் வெளியே வந்து மறுபடியும் உலகத்தை வந்து ஃப்ரோசன் அப்போகலிப்ஸ் க்ரியேட் பண்ணுறாங்க அப்படின்னு உலக அழிவை வந்து ஐஸ் கட்டி மூலமாக உரைய வைக்கிறது தான் அந்த பேய்களோட வேலை. அதை எப்படி முறியடிக்கிறாங்கன்றது தான் இந்த கோஸ்ட் பஸ்டர் டீமோட பழைய கோஸ்ட் பஸ்டர், புது கோஸ்ட் பஸ்டர் எல்லாம் அவங்களோட வேலையாக இந்த படம் அமையுது. இந்த படத்தோட ஆக்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 15 நிமிஷம் சூப்பராக இருக்குது. அதை விட்டிங்கன்னா கடைசி 20 நிமிஷம் இந்த படம் வந்து ஆக்ஷன் சீக்வன்ஸாக போகுது. நடுவில் வந்து ரொம்ப பேசி தள்ளிடுறாங்க. ரொம்ப ஸ்லோவாக தான் போச்சு. இது போன பாட்டோட இது கொஞ்சம் ரொம்ப மோசமாக தான் இருந்தது. இந்த ஃப்ரோசன் சீன்ஸ், அந்த காரை குத்தி தூக்குற சீன், அது மாதிரி விஷுவல் எஃபெக்ட்ஸ்லாம் நல்லா இருந்துச்சு. தவிர இது வந்து ரொம்ப ரசிக்கிற மாதிரி இல்லை. இது ஒரு சுமாரான படம் தான். இது இந்த மாதம் கோஸ்ட் பஸ்டர் கூட வந்த படங்கள் வந்து பார்த்திங்கன்னா லேட் நைட் வித் த டெவில், இமாக்குலேட், ஃபர்ஸ்ட் ஓமன் அப்படிலாம் வந்து டோன்ட் லுக் அவே, அது மாதிரி படங்கள்லாம் வந்தது. இதில் சிறப்பாக இருக்கிறது எது பார்த்திங்கன்னா ஹாரரில். இது ஹாரர் காமெடியாக இருந்துச்சு இந்த படம். அப்போ கூட இது அவ்வளோ சொல்கிற மாதிரி இல்லை. இந்த வந்த ஹாரர் படத்துலேயே இமாக்குலேட் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அபகெயில்னு ஒரு படம், அது வந்து ஒரு பேலட் டான்ஸ், ஒரு பொண்ணை பற்றி கதை. அதை விட இந்த படம் வந்து சூப்பராக இருந்தது. அபகெயில் அதுவும் ஓரளவுக்கு ஓகே. அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா இந்த லேட் நைட் வித் த டெவில், அதுவும் சூப்பராக இருந்துச்சு. அதெல்லாம் உண்மையிலே ஹாரர் வந்தது. படமே வந்து படமும் நல்லா இருந்துச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பசங்க படம் மாதிரி ஆயிடுச்சு. அவ்வளோ வந்து சொல்லிக்கிற மாதிரி இல்லை. வர பேய்களை வந்து பார்த்திங்கன்னா காமெடி பண்ணுற பேய்ங்க மாதிரி இருந்துச்சு. இந்த ஃப்ரோசன் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு டிசாஸ்டர் மூவி மாதிரி இருந்துச்சு. பட் இந்த படம் வந்து அவ்வளோ ரசிக்கிற மாதிரி இல்லை. ஃபஸ்ட்டு நான் மறுபடியும் சொல்கிறேன், ஃபஸ்ட்டு 15 நிமிஷம் நல்லா இருந்தது. அதை விட்டிங்கன்னா நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு கடைசியில் 20 நிமிஷம் ஆக்ஷன் சீக்வன்ஸாக போச்சு. சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த படத்தில் வந்து ரொம்ப சொல்கிற மாதிரிலாம் இல்லை. நான் சொன்ன படம்லாம் பாருங்கள், ஆரர் பிச்சு உதறது. இமாக்குலேட் வந்து சவுண்ட் எஃபெக்ட்டு தேட்டரில் பார்க்கும்போது இன்னும் சூப்பராக இருக்கும். லேட் நைட் வித் டெவிலும் ஒரு 4-5 சீன் பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. அதுவும் சூப்பராக இருந்துச்சு. ஃபஸ்ட் ஓமன் மட்டும் போய்ட்டு அதுக்கு தயவு செஞ்சு ரொம்ப ரொம்ப வந்து ஏமாற்றத்துக்கு கொடுக்க வேண்டிய படம். ஃபஸ்ட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா இருந்துச்சு, அதோட அவ்வளோதான். இந்த ஃபஸ்ட் ஓமனும் இமாக்குலேட்டும் ரெண்டுமே ஒரே கதை மாதிரி தான் இருக்கும். ஆனால் இமாக்குலேட் வந்து வேறு லெவலில் இருக்கும். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.